ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி எடுத்துக்கிட்டு என்ன தான் இருந்தாலும் நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு எதிரான சதி வேலைகள் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஜய் இருந்துக்கிட்டு நம்ம இப்போ முழிச்சுக்கணும், நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம இந்த நேரத்துலையும் நம்ம விழிச்சிக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம நேரம் எல்லாமே கெட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை கூப்பிட்டுட்டு நேராக அவரோட சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு. அது கேஸாச்சும் இருந்திருப்போது, ஏதாச்சும் இருந்திருப்போது, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த சொத்துக்கான அதிபதி நான் தான். என் அப்பா என்ன தான் சொத்து பத்து எல்லாம் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் அதில் நானும் பாதி சம்பாதிச்சிருக்கேன். அவர் எனக்கு வழி தான் காட்டினாரு தவிர மற்றபடி எல்லாமே அவரோடதே இல்லை. நானும் சேர்ந்து தான் சம்பாதிச்சேன். அதனால தான் இவ்வளோ சொத்துக்கும் நாங்கள் அதிபதியாக இருக்கோமே தவிர மற்றபடி எங்கள் அக்கா அதில் ஒரு ரூபா கூட சம்பாதிக்க கிடையாது. எங்கள் அப்பாவோட சொத்துன்னா பாதி சொத்து அவள் எடுத்துகிட்டு போயிட்டு போகிறா. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் என்னுடைய சொத்து எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக மல்லியை கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போயிடறாரு. அந்த நேரத்தில் நந்தி மாதிரி இந்த லூஸ் இருக்குல்ல, இந்த நர்மதா ரேணுகா இருந்துக்கிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் வர விஜய் என்னை கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசிக்கு நிற்க உடனே நம்ம கதிரியை சேர்ந்துக்கிட்டு, ரேணுகா நான் சொல்கிறத கேளுமா, முதல்ல நம்ம மாப்பிள்ளை போய் அங்கே செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ பின்னாடியே போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை விட்டுட்டு நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினா அதுக்கப்புறம் எல்லாமே வீணாயிடும் அப்படின்னு சொல்ல, இல்லை கதிரேசா நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, உனக்கு என் வழியே புரியல, போ நான் எப்போ பார்த்தாலும் விஜய் பிரிஞ்சே இருக்கணும்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ ரேணுகா அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை நான் சமாதானப்படுத்திட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த சுடர் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் அவங்க வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி நம்ம போயிடணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கலைநிஷா அவளுடைய ஃபோனில் அந்த ராஜேஸ்வரியோட நம்பர் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அதுக்குள்ளேயே இந்த விஜயும் மல்லி வந்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போனதும் இல்லாமல் அந்த ராஜேஸ்வரி அவள் மெடிடேஷன் பண்ணுறாளாமா. அதனால் காலையிலே அந்த கிழட்டு மூதி என்ன பண்ணினுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்ஸு லோயரு அதெல்லாம் போட்டுக்கின்னு அங்கே மெடிடேஷன் பண்ணினுங்கிறா அந்த கேவலமான கோலத்தில். அதை பார்த்தா நம்ம மல்லிகை விஜய்க்கு குபின்னு சத்தம் சிரிப்பு வந்துடுது. ஆனால் என்ன பண்ணுறது, அமைதியாக நின்றுருக்காங்க. அதை பார்த்தா இந்த இருக்கா இல்லையா, நம்ம என்னதான் அவள் ராஜிமாவை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்கிற நிலைமையே இல்லை. ஆமாம் இவன் பெரிய இவளை அப்படியே டிஸ்டர்ப் வேறு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று குபிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி பயங்கரமாக அப்படி கோவம் வந்தது. லூசு, நான் இவங்க யாரையும் பார்க்கக்கூடாது, நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நான் அமைதியாக இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லுதுன்னு சொன்னேன், ஏன் இவங்களை உள்ளே வரவிட்டேன் அப்படின்னு. ஐயோ ராஜுமா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒன்றும் இவங்களை வர சொல்லலை, இவங்களை ஏதாவது உள்ளே வந்துட்டாங்க, அதுக்கு எதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்திருக்காங்க எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும் எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, உடனே எதுக்காக வந்திருக்கீங்க, யார் நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்ல, என்னது யார் நீங்களா, எங்களை யாருன்னு கேட்க, நீ யார், அதுவும் இல்லாமல் இந்த வீடு எங்களுக்கு சொந்தம், அதுவும் இல்லாமல் இந்த சொத்து பற்றி எல்லாமே என் பேரில் இருக்குது, அதனால தான் நீ கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்க, எல்லாமே உன் பேருக்கு வரும்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்ன யாருன்னு கேட்குறியா, நான் தான் உன்னை கேட்கணும், நீ யார் என் வீட்டில் இருக்கிறதுக்கு, நீ முதல்ல வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன வெளியே போக சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, அதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு அப்படியே சாதாரணமாக போயிடுவேன் நினைக்காத, நான் அப்படியே போகிறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற சொத்து பற்றி எல்லாத்தையும் என் பேரில் இருக்கிற எல்லாத்தையுமே என் பேருக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் என் சொத்து பற்றி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பிடிங்கிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம் நல்லா பார்க்குறேன், உன்னால் முடிஞ்சா என் சொத்துலேருந்து ஒரு செங்கலை உருவி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சவால் விட்டுட்டு, இப்போ எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க, அதுவா நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, நான் இந்த வீட்டிலேருந்து என் சொத்தை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் என் சொத்தில் எனக்கு தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் உரிமை இருக்குது, என்ன வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உன்னை தான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல, என்னது என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியா, நான் உன்னை தள்ளுறேன் பாரு அப்படின்றதுக்குள்ள கழுத்தை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்து விட்டுறாரு. இதுக்கு மேலே நீ ஓவராக பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், அதுக்கப்புறமா நீ ஏன்டா என்கிட்ட பம்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நீ யோசிக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன், அதனால் இனிமே என் பேச்சுக்கு வர சரியா, இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் நீ என்ன எதுவும் சார் அது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கல, அந்த கோர்ட்டில் என்ன இது வருதும்
அதுக்கு தகுந்த மாதிரி நீ நானும் சேர்ந்து முடிவெடுத்துக்கலாம். அது வரையும் என்ன நீ வெளியே போகணும்னு சொல்கிறதோ இல்லை என்னை வீட்டை விட்டு தோற்றணும் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நிரந்தரமாக அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல, ஐயோ இவன் செஞ்சாலும் செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இருக்கா. ஆனாலும் இவளுக்கும் அவர் செய்து வைத்திருக்கா இல்லையா, அவளுக்கும் எப்போ இந்த வீட்டை விட்டு போகுமே அப்படின்ற ஒரு பயத்தில் 2 பேரும் நடுங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.